இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசுவோம்னா நாம பார்க்க போகிற படம் ஃபைட் கிளப். அப்பாஸ் ஏ ரஹமத் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விஜய்குமார், கார்த்திகேயன் சந்தானம், சங்கர் தாஸ் இவங்கெல்லாம் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் பாலிடிக்ஸ், கிரீட், பேக் ஸ்டாபிங் அண்ட் ஃபைட். இந்த படத்தோட கதை 2004 ஆரம்பிக்குது. அண்ட் இந்த கதையை படத்தோட லீட் கேரக்டர் செல்வா நரேட் பண்ணுறாரு. இந்த கேரக்டர் தான் விஜய்குமார் ப்ளே பண்ணியிருக்காரு. வடசென்னை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அண்ட் அவங்களுடைய லீடராக பெஞ்சி ஏகேஏ பெஞ்சமின் இந்த கேரக்டரில் கார்த்திகேயன் சந்தானம் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் இருக்காரு. படத்தோட லீட் கேரக்டர் செல்வா மாதிரியே பலருக்கும் பெஞ்சமின் ரோல் மாடலாக இருக்காரு. அண்ட் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய தப்புகளை தட்டி கேட்குற ஆளாகவும் இருக்காரு. கடலோரமாக குடியிருக்கிற மக்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் அதுக்கு எதிராக குரல் எழுப்புறதா இருக்கட்டும், ஏரியாக்குள்ளே கஞ்சா விற்கிறது தன்னோட தம்பியாகவே இருந்தாலும் அவனை தட்டி கேட்கறது, அண்ட் அந்த ஏரியாவை சேர்ந்த சின்ன பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்தி அது மூலமாக அவங்களுக்கு வேலை கிடைக்க செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சிட்ருக்காரு. இந்த பெஞ்சமின் எலெக்ஷனில் ஒரு போஸ்டிங்காக நிற்கிறேன் அப்படின்னு எடுக்கிற முடிவால் எல்லாமே மாறுது. பெஞ்சமின் என்னதான் ஒரு பக்கம் நல்லது செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் செஞ்சுட்டு இருக்க நல்லதுனால சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பெஞ்சமின் எதிர்த்து நிற்கிறாரு. இவர் இப்போ எலெக்ஷன்லேயும் நின்று போஸ்டிங்கும் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற எதிரிகள் அவரை பிளான் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அவருடைய கொலை அந்த ஏரியாவில் பல விஷயங்களை மாற்றுது. அங்கேருந்து அப்படியே 2016க்கு கதை போகுது. இப்போது கிருபா அந்த ஏரியாவில் பெரிய பொலிட்டிக்கல் பவரோடு இருக்கார். இந்த கேரக்டரில் சங்கர் தாஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய பிரதர் இன் லா கார்த்திக் இந்த கேரக்டரில் சரவணவேல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஏரியாவில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் செல்வா தன்னோட சின்ன வயசு கனவான ஃபுட்பாலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்லேயே தான் இன்னும் இருக்கார். அவரால் பெருசாக சாதிக்கவும் முடியலை. ஏன்னா ஏரியா பெஞ்சமின் மாதிரி நல்லவங்க கையிலிருந்து கிருபா மாதிரி பேட் அண்ட் கரப்டட் பீப்புள் கையில் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் ஒரு கெட்ட எண்ணத்தோட வெஞ்சியன்ஸோட வரக்கூடிய ஒரு ஆளால் என்னென்ன பாதிப்புகள்லாம் நடக்குது அண்ட் ஹீரோ இதெல்லாம் தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்டர்வலுக்கு முன்னாடியான அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதை செட்டப் பண்ணியிருந்த விதமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மெயின் கதைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னாலும் வரக்கூடிய அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாமே லைட் ஹார்ட்டடாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட் இந்த படம் ஃபைட்டை பற்றியானது. அதனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க விக்கி அண்ட் அம்ரின். லியோ பிரிட்டோவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை ரொம்ப வைப்ரண்ட்டாக காட்டியிருக்கு. நிறைய சீன்ஸில் அவர் யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸாக இருக்கட்டும், டார்க்னஸை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வைக்கப்படுற ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி இந்த படத்தோட ஹீரோ கோவிந்த் வசந்தா, ஹீ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தோட ஒவ்வொரு சீன்ஸையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு 100% உழைப்பை கொடுத்துருக்கிறது கோவிந்த் வசந்தா மட்டும்தான். படத்தில் வரக்கூடிய பாடல்கள் யாரும் காணாதவா இருக்கட்டும், அதோடைய மலையாளம் வெர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு வெட்டிங் சாங்காக இருக்கட்டும், பஸ்ஸுக்குள்ளே பாடுற கானாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு சேசிங்க்கு அவர் கொடுக்குற மியூசிக், ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு அவர் கொடுக்குற மியூசிக், அண்ட் ஒரு லவ் போர்ஷன்ஸ்க்கு அவர் கொடுக்குற மியூசிக், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப 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 டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும்தான் இந்த படத்தை ரொம்ப யூனிக்காக காட்டுது. படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஜர் ப்ராப்ளமே இந்த படம் பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஆல்சோ ஆன் அ பர்சனல் நோட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பல இடங்களில் வெற்றிமாறனோட வடசென்னை ஞாபகம் வந்துச்சு. மேபி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கும் அந்த எண்ணம் வரலாம். அது எந்த விதத்துலையும் இந்த படத்துக்கு நெகட்டிவான விஷயம் கிடையாது. பட் அதை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல, அதில் பெருசாக கோட் அவுட் இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அண்ட் இந்த படத்தோட டீசரில் கூட ஒரு டயலாக் வரும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த சண்டை இது, யார் செத்தாலும் இந்த சண்டை மட்டும் சாவாது, வேற வேற பேரில் வேற வேற ஆளுங்க அடிச்சுட்டே தான் இருக்க போகிறாங்க. இந்த டயலாக் தான் இந்த படத்தோட மைய கருவே. ஆனால் அதை சொன்ன விதத்தில் இந்த படம் ரொம்ப ரொம்ப வீக்காகவும் ரொம்ப ரொம்ப போரிங்காகவும் மாறுது. முன்னாலே சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு முன்னாடியான அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஓகே, செகண்ட் ஹாஃபில் என்னமோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொடுத்தது. ஆனால் இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகள், அந்த கதை எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸை இந்த படம் ஹோல்ட் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃபில் சொன்ன விஷயத்தையே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை டயர்ட் ஆகுது. முன்னாலே சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் படத்தோட மெயின் கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லாதது. ஆனால் அங்கே ஒரு லவ் போர்ஷன் வச்சது ரொம்ப ரொம்ப அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எக்ஸப்ட் அந்த ஒரு ஹிலேரியஸான என் சாவுக்கு கூட வந்துடாத அப்படிங்கிற டயலாக்கை தவிர. சேட்லி தட் இஸ் த ஒன் டயலாக், ஒன் மொமெண்ட் ஸ்டக் இன் மை மைண்ட் ஆஃப்டர் த மூவி எண்ட்ஸ்.
அண்ட் அந்த ஜோசப் அப்படிங்கிற கேரக்டரை எழுதியிருந்த விதமும் அவர் நடிச்சிருந்த விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்குள்ளே அது ஆர்கானிக்காக வராமல் ரொம்ப ரொம்ப செயற்கையாக இருந்தது அப்படிங்கிற ஃபீலும் இருந்துச்சு. அண்ட் இந்த கதையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டில் இந்த கதை எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி படம் முடியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பயந்துட்டே உட்காரும்போது அப்படி தான் அந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் போர்ட்ரேல் ஆஃப் வடசென்னை அப்படிங்கிறதுல வழக்கம் போல் பல ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் இந்த படத்துலேயும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப், ஆனால் அதை கொஞ்சமும் காம்பன்சேட் பண்ணாத செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுனால மொத்தமாக பார்க்கும்போது இது ரொம்ப 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 பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருக்குது. அண்ட் மிக முக்கியமான விஷயம், இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம். இதில் வர்ற கஸ் வேர்ட்ஸுக்காகவும் வயலன்ஸுக்காகவும் இந்த படம் குழந்தைகளோட பார்க்கக்கூடியது அல்ல. ஸோ இந்த வீடியோவில் ஃபைட் கிளப் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஃபைட் கிளப் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.